இயற்கையோட விதிகளை யாராலும் மீற முடியாது. வரலாற்றையே மாற்றின ஒவ்வொரு முடிவுகளும் இந்த விதிகளின் வெளிப்பாடுகள் தான். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன்னு ஒரு மாஸ்க்கு கீழே மனிதர்களை மெஷினா மாத்துற முயற்சி எடுத்துட்டு அதுல வெற்றியும் அடைஞ்சாச்சு. விளைவு விவசாய நிலங்கள் தொழிற்சாலைகளாச்சு. சாப்பாடும் தண்ணியும் உள்ள பிற நாடுகளை அடிமைப்படுத்த போர் ஆரம்பிச்சுது. 10 வருட போர் ஒரு சுப்ரீம் பவரா உருவானது. ஒன் கேபிட்டலிஸ்ட் ரூல் ஃபார் ஆல். முதலாளிகள் நலனுக்காக சாதாரண மக்கள் லேப் ராட்டா கொல்லப்பட்டாங்க. இது எல்லாமே வசதியா வாழணும்னு ஒரு சோம்பேறித்தனமான பேராசையால ஆரம்பிச்சுது. இது மாறலாம், மாறாமலும் போகலாம். நேச்சர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். One not one. 8 hours. Okay. 102. 8 hours. Okay. 103. 8 மணி நேரம். Okay. 104. 11 hours. 8 hours. சார் 11 hours வேலை பார்த்துருக்கேன் சார். மணி நேரம் இல்லைன்னா 12 மணி நேரம் தான் கணக்கு. நாளைக்கு வேணா ஓவர் டைம் பார்த்து கொடுத்துறேன் சார். அரை மணி நேரம் வேலை சரியான செஞ்சுட்டு போ, இல்லைன்னா கொடுக்குறத எடுத்துட்டு போ. 105. 12 hours. Okay. 106. 12 hours. Okay. ஓட்டு பார்த்துருக்கேன் சார். உன்னோட கடந்த காலம் உனக்கு ஞாபகம் இருக்கா? வேறு வேலை, 6 மணி நேரம் தூக்கம், சிரிக்கிறதே மறந்துட்டோம். இதில் வேறு என்ன ஞாபகத்தில் இருக்க போகுது? எனக்கு ஞாபகம் இருக்கு. 6 மணிக்கு வயலில் இறங்கி வேலை பார்த்தது, வாய்க்காலில் சுதந்திரம் வர்ற தண்ணி களை எடுக்கிறது. குடும்பத்தில் பிறந்தவனா? பிறந்தவன் தான், வளரவில்லை. ஏன் இப்படி ஆச்சு? எதனால? சாப்பாடு மாத்திரை ஆயிடுச்சு, குடிக்கிற தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் மாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? இந்த இடத்துல வாழ்ந்த மாதிரியே இருக்கே. இது கனவா பிரம்மையா? யாரோ பேசுறாங்க. எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. யாரோட வாய்ஸ்? அப்பா. இது அப்பாவோட வாய்ஸ் தான். இது கனவா பிரம்மையா? நான் யாரு எப்படி வந்தேன்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் எப்படியாவது மாற்றி ஆகணும். சார், நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுதாங்க. எதனால நடத்த வைக்கிறீங்க? 2 வருஷமா மழையே இல்லை தம்பி. இல்லாதவங்க கிட்ட சுரண்டி பிழைக்கிற கார்பரேட் கம்பெனிக்காரனுங்க மார்க்கெட் ரேட்டுக்கு மேலே காசு தரனாங்க, பிளாட்டு தரனாங்க. ஏமாந்தவங்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க, எதிர்த்தவங்கிட்ட அழிச்சு வாங்கிட்டாங்க. 5 வயசு பையன் ஒருத்தன் அவங்க அப்பாவை காணணும்னு ஒவ்வொரு வீடா தேடிட்டு இருக்கான். இந்த நிலைமை என் பையனுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? உங்க இடத்துல உங்களை மிதிக்கிறாங்கன்னு இன்னொரு இடத்துக்கு போறீங்க. அங்க போனா அங்கேயும் மிதிப்பான். இன்னொரு இடத்துக்கு போனா அங்கேயும் மிதிக்க தான் செய்வான். சுத்தி இங்கதான் வந்து நிக்கணும். இதுக்கே ஓடுறீங்க? எங்கேயே எடுத்து நில்லுங்க.
நீ கண்ணுக்கு தெரிகிற ஒரு எதிரை பற்றி பேசுகிற, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் 1000 வைரஸ் இருக்கு. ரோட்டோரமாக படுத்திருக்கான் பாரு பிச்சைக்காரன், அவனை கேளு. அவன் ஒரு காலத்தில் உனக்கு சோறு போட்ட விவசாயியாக இருப்பான். யாரை குறை சொல்கிறது? வியாபாரியா, கவர்மெண்ட்டையா, இல்லை புரோக்கரையா? சரி வாங்க நடந்துட்டு பேசலாம். நம்ம அப்பா நம்ம தடுத்தே ஆகணும். இந்த நிலத்தை விற்க விடக்கூடாது. 99% மெஜாரிட்டி இருக்கிற நீங்கள் 1% மைனாரிட்டி பார்த்து பயப்படுறீங்க. இதை நான் என்னன்னு சொல்கிறது? உங்கள் முட்டாள்தனம் சொல்லவா, வெகுளித்தனம் சொல்லவா, கோலத்தனம் சொல்லவா? முதுக வளைச்சு வேலை செய்கிறாங்க முதலாளி. 25 வயசுல நானும் உன்ன மாதிரி பேசணும் தான்ப்பா. ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ என்னால் உன்ன மாதிரி பேச முடியாது. 25 வருஷம் கழிச்சு உங்கள் பையன் வந்து கேட்பான், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்ட்டு. அப்போ என்ன செய்வீங்க? குடிக்க தண்ணி இருக்காது, சத்தான உணவு இருக்காது, இந்த மாத்திரை போட்டால் உயிரோடு இருக்கலாம்னு ஏதாச்சும் கொடுப்பான். உடம்புல ரத்தம் சுண்டி போகிற வரைக்கும் அவனுக்காக வேலை செய்யணும். முடியுமா? உங்களுக்கு அதிகாரம் யாரும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு அதிகாரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் எடுத்துக்கணும். விவசாயம் ஒரு வருமான தேவை இல்லை, வாழ்வாதார தேவை. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல ஒரு காரணம் இருக்கு. வாங்க சார், நிலத்தை பார்க்க போகலாங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் நிலத்தை விற்கிறதா இல்லை. எங்களை பகைச்சிட்டு உன்னால் உயிரோடு இருக்க முடியாது. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசு. பையனோட எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் சார் பேசிகிட்டு இருக்கேன். தயவுசெய்து நீ கிளம்பலாம். தந்தைக்கு வந்த இந்த கனவு நிஜத்தில் நடப்பதை தவிர்க்க நம்மால் முடிந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். ரௌத்திரம் பழகு, சிந்திப்போம், செயல்படுவோம்.